Hello students, today we discuss about nucleophilic addition reaction in carbonyl compounds, aldehydes and ketones. இப்போ aldehydes, ketonsல வந்து due to the presence of polar nature of carbonyl group, nucleophilic addition reaction taking place. இப்போ for example, இப்போ இந்த carbonyl group இருக்குல்ல, இது aldehyde ketonல carbonyl group இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா loosely held pi electrons இருக்கு. இந்த pi electrons move towards more electronegative atom. இந்த கார்பன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்போ இந்த பை எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன். அப்போ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே டெவலப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். ஓகேங்க. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே கம்மியாகும். எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும் போது ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும் டு த கார்பன் ஆட்டம் ஆஃப் த கார்போனைல் குரூப். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இது வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன், ஸ்லோ ஸ்டெப் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடந்திருக்கும். ஓகேங்க. ஆக்சிஜன் மைனஸ் இங்கே நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து இதனுடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஹைப்ரிடைசேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் அரௌண்ட் த ஆட்டம் பார்ப்போம். இதில் 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. அதாவது ட்ரைகோனல் பிளேனார் காம்பவுண்ட். ஓகேங்க. ஆஃப்டர் நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆனதுக்கப்புறம் இதோடைய ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோம்னா 1 2 3 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ இது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப், டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் இருக்குது, இது கொடுக்குது. தென் வந்து புரோட்டானேஷன் நடக்குது. H+ வந்து ஆட் ஆகுது இந்த நெகட்டிவ் சார்ஜில். அது ஓகே. அப்போ வந்து நமக்கு அடிஷன் காம்பவுண்ட் கிடைக்கும். OH தென் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் காம்பவுண்ட் ப்ராடக்ட். ஓகேயா, இது கிடைக்கிது. இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பார்க்கலாம். 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேக்டர்ஸ் வந்து 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் ஆல்டிஹைடு. இப்போ ஆல்டிஹைட்னா உங்களுக்கு HC டபுள் பாண்ட் ஓ, கீட்டோன்னா R C டபுள் பாண்ட் ஓ. இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் வந்து 1 அல்கைல் குரூப், இங்கே 2 அல்கைல் குரூப். அப்போ நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கு தான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி சைஸ் ஆஃப் த அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்பொழுதும் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகும் டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால. ஓகேங்க. இப்போ நீங்கள் number and size of alkyl or aryl group வந்து directly proportional to steric hindrance. Okay, which is inversely proportional to nucleophilic attack. அப்போ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து கம்மியாக நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட். இப்போ எலக்ட்ரானிக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்கைல் குரூப் வந்து +I குரூப். +I குரூப்னா என்ன? நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து இது டொனேட் பண்ணோம். எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்பொழுது இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜினால எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருந்ததில்ல. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ +I குரூப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஓகேங்க. இப்போ இது ரெண்டையும் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அண்டு +I குரூப் இது ரெண்டையும் எலக்ட்ரானிக் எஃபெக்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மால்டிஹைடு CHO. ஃபார்மால்டிஹைடு வந்து மோர் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஏன்னா இதில் வந்து நமக்கு +I குரூப் கிடையாது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஓகே. அடுத்தது CH3 CHO அசிட்டால்டிஹைடு. தென் உங்களுக்கு C2H5
CHO. Then C6 அதாவது இந்த alkyl group size increase ஆகிட்டே போகுது. அடுத்தது வந்து C6H5 பென்சால்டிகைடு. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து தான் நெக்ஸ்ட் ஆல்டிகைடு முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கீட்டோன் போடணும். ஏன்னா கீட்டோனில் 2+A குரூப் இருக்கிறதுனால. ஓகேயா. CH3CO CH3. Next C2H5 CO CH3, then C2H5 CO C2H5, then okay and the C6H5 acetophenone CO CH3, then benzophenone வந்து நீங்க வந்து PHCO PH போடலாம், இல்லனா C6H5 CO C6H5 போடலாம். ஓகேயா. இப்போ நான் வந்து பென்சால்டிகைட்ல எதுக்கு நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் இஸ் less than the acetaldehyde propanaldehyde பார்க்கலாம். ரீசன் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பென்சால்டிகைடு எப்படி இருக்குது, C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு மீசோமெரிக் எஃபெக்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஆட்டம் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்க, அதாவது பென்சின் ரிங்கில் டைரெக்டாக லிங்க் ஆகிருக்க ஆட்டம் அதை விட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தோட மல்டிபிள் பாண்டில் லிங்க் ஆகிருந்துச்சுன்னா -m எஃபெக்டை கொடுக்கும். அதாவது இந்த ரிங்லேருந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான்ஸ் மூவ் away from the ring. ஓகேயா. அப்போ இப்படி ஒரு ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இப்படி நம்ம வந்து 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போடலாம். ஓகேயா. ஓகே. இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதை நீங்கள் இதோட கார்பன் இந்த அலிஃபேட்டிக் ஆல்டிகைடை நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் நெகட்டிவ் சார்ஜ் இதில் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால இதில் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் வந்து அடிஷன் ரியாக்ஷன் வந்து லெஸ் தேன் அலிஃபேட்டிக் ஆல்டிகைடு. ஓகேயா. இப்போ examples for electrophilic nucleophilic addition reaction பார்த்தோம்னா addition of hydrogen cyanide இதெல்லாம் வந்து NCERT ல இருக்கிறது. sodium bisulfite SO3, then Grignard reagent RMgX. ஓகேயா. next alcohol, then ammonia and its derivative. ஓகேயா. இப்போ ஃபர்ஸ்ட் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து addition of hydrogen cyanide. நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் சயனைடு வந்து ஒரு வீக் ஆசிட். இப்போ வீக் ஆசிட்ங்கிறதுனால நம்பர் ஆஃப் சயனைடு அயான், அதாவது நியூக்ளியோஃபைல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சயனைடு அயான் நியூக்ளியோஃபைல் we conduct the reaction in the presence of base. ஓகே. அதனால தான் இதை வந்து பேஸ் catalyzed nucleophilic addition reaction சொல்லுவோம். அப்போ in presence of base OH minus it gives CN minus nucleophile, act as nucleophile H2O. ஓகேயா. இப்போ நம்ம வந்து கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இப்போ எது நடக்கும், இப்போ வந்து கீட்டோன் வந்து அசிட்டால்டிகைடு எடுத்துக்கோங்க, ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கோங்க. ஆல்டிகைடில் வந்து CN மைனஸ் வருது. இதில் வந்து நம்ம வந்து இன்டர்மீடியேட் ஒன்று கிடைக்குது, டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் CN. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து புரோட்டோனேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் புரோட்டோனேஷனில் உங்களுக்கு OH CN வந்துடுது. இது வந்து உங்களுக்கு சயனோஹைட்ரேன். இந்த சயனோஹைட்ரேன் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் இன்டர்மீடியேட். அதாவது மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த சயனோஹைட்ரேன்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேயா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசிட்டால்டிகைடு எடுத்துக்கோங்க. CH3CHO ப்ளஸ் ஹைட்ரஜன் சயனைடு எடுக்கிறோம். ரியாக்ஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் நடக்குது. ஓகேயா. அப்போ நடக்கும்பொழுது நமக்கு என்ன சயனோஹைட்ரேன் அசிட்டால்டிகைட் சயனோஹைட்ரேன் கிடைக்கணும். இப்போ இதே மாதிரி தான் இந்த இதை நம்ம எப்படி இருந்தால் CH3 CHOH தென் CN இதுதான் வந்து அசிட்டால்டிகைட் சயனோஹைட்ரேன். இந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இப்போ இங்கே எழுதுகிறோம். ஓகே. அந்த H இதில் போடுறோம், தென் CN இதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேயா. இப்போ இதை
இதை வந்து இந்த அசிட்டால்டிகைடு சைனோஹைட்ரீனை வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. H2O ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது இந்த சயனைடு வந்து உங்களுக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். CH3CHOH COOH. ஓகேயா, இது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். பர்டிகுலராக இந்த ஆசிடோட நேம் வந்து லாக்டிக் ஆசிடை கொடுக்கும். ஓகேயா, இதை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும். அதாவது இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் வாட்டராக ரிமூவ் ஆயிரும், -H2O. ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH COOH. இது வந்து நேம் வந்து அக்ரைலிக் ஆசிட். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஓகேயா, அதே மாதிரி நம்ம இந்த அசிட்டால்டிகைடு சைனோஹைட்ரினை எடுத்து நம்ம அக்வஸ் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது CH3CHOH தென் CN. இது அக்வஸ் அமோனியாவோட NH3H2O இதோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் O மைனஸ் ரிமூவ் ஆகி இங்கே NH2 ஆட் ஆகும். ஓகேயா, CH3CH NH2CN. ஓகேயா, NH2CN கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா H2OH+. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது சைனைட் வந்து நமக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். CH3CH NH2COOH. ஓகேயா, இது வந்து அமினோ ஆசிட். ஓகேயா, அமினோ ஆசிட் இந்த பர்டிகுலராக இதோட நேம் வந்து அலனைன். ஓகேயா, இதே மாதிரி நம்ம வந்து இந்த சைனோஹைட்ரினை நம்ம வந்து ஹீட் மீது ரிடக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம், இது ரிடக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு H2O. ஓகேயா, இது நமக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு வந்து CN சயனைடு வந்து அமீனா மாறும். அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆல்ஃபா பாருங்கள், CH3CHOH தென் CH2 NH2. ஓகேயா, அமீனா மாறும். இந்த சயனைடு வந்து அமீனா ரெடியூஸ் ஆயிரும். அப்போ இது வந்து இது ஆல்ஃபா கார்பன் தென் இது பீட்டா கார்பன், பீட்டா ஹைட்ராக்சி அமீன் கிடைக்கும். ஓகேயா, அதான் அது மாதிரி இது மாதிரி மெனி காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சைனோஹைட்ரேட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்கள். பென்சால்டிகைடு எடுத்துக்கலாம், C6H5CHO எடுத்துக்கலாம். இது ஹைட்ரஜன் சைனைடோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து பென்சால்டிகைட் சைனோஹைட்ரின் கிடைக்கும். COHCHOHCN. ஓகே, இந்த பென்சால்டிகைடு சைனோஹைட்ரினை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா H2OH+. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து C6H5CHOH தென் இந்த சைனைடு வந்து ஆசிடாக மாறி கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இது வந்து நமக்கு வந்து நேம் வந்து மாண்டலிக் ஆசிட். ஓகேயா, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் செகண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து ரியாக்ஷன் வித் சோடியம் பைசல்ஃபைட்டோட பார்க்கலாம். ஓகேயா, சோடியம் பைசல்ஃபைட்டோட பார்க்கலாம். இப்போ இதில் இப்போ சோடியம் பைசல்ஃபைட்டில் எது நியூக்ளியோஃபைல்? இப்போ வந்து NaHSO3. இது எப்படி அயனைசேஷன் ஆகும்? Na + SO3H HSO3-. ஓகேயா, இப்படி இதுதான் வந்து நியூக்ளியோஃபைல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகும். இப்போ கார்போனில் குரூப் எடுத்துக்கோங்க. இதில் NaHSO3 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து போய் அட்டாக் ஆகும். ஓகேயா, O-, இங்கே வந்து SO3H. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது இந்த புரோட்டான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேயா, அப்போ COHSO3-. ஓகேயா, இப்போ அடிஷன் ஆஃப் Na+ நடக்கும். அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும், நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் Na+ நடக்கும். ஓகேயா, அப்போ ஒரு கிறிஸ்டலைன் காம்பவுண்ட் கிடைக்கும்.
SO3 Na. இது வந்து crystalline solid water soluble. வாட்டர் சால்யூபிள்ங்கிறதுனால we can இந்த precipitate வந்து we can separate easily and by treating with base or the mineral acids ஓட ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஒரிஜினல் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்க, வாட்டர் சால்யூபிள். ஓகேங்க, இந்த கேரக்டர் கிறிஸ்டலைன் சாலிட் இது வாட்டர் சால்யூபிள்ங்கிறதுனால we can purify aldehyde and ketone from other நான் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்லேருந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேயா, இப்போ இது எப்படி இந்த பியூரிஃபிகேஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம், CH3 C டபுள் பாண்ட் OH. ஓகே, அசிட்டால்டிஹைடு எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து சோடியம் பைசல்ஃபைட் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இது பண்ணும் பொழுது நமக்கு கார்பன் CH3 இந்த அடிஷன் காம்பவுண்டு ப்ராடக்ட் வந்து OH SO3 Na கிடைக்கிது. ஓகேயா, இதான் கிறிஸ்டலைன் காம்பவுண்டு. இதை வந்து நீங்கள் வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மினரல் ஆசிட் இல்லைனா பேஸோட ரியாக்ட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு ஒரிஜினல் ஆல்டிகைட் இல்லை கீட்டோன் கிடைக்கும். இப்போ வந்து அசிட்டால்டிகைட் எடுத்தோம்னா அசிட்டால்டிகைட் கிடைக்கும். HClோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அசிட்டால்டிகைடு கிடைச்சிரும். தென் NaCl, இந்த NaClோட சேர்ந்துடும். தென் SO2, தென் வாட்டர் ரிமூவ் ஆகும், H2O ரிமூவ் ஆகும். ஓகேயா, இப்போ இதுவே நம்ம வந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காம்பவுண்ட் எழுதுகிறேன், அடிஷன் காம்பவுண்ட் CH3 COH தென் H SO3 Na. ஓகே, இதில் வந்து ஒரு பேஸ் NaOH சேர்க்குறோம். பேஸ் சேர்த்தோம் அப்படின்னா அசிட்டால்டிகைட் ஒரிஜினல் ஆல்டிகைடு கிடச்சிரும். தென் சோடியம் சல்ஃபைட் Na2SO3 ப்ளஸ் H2O. ஓகேங்க, இப்படி நம்ம வந்து இதை பியூரிஃபை பண்ணலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து அடிஷன் வித் கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஓகேயா, இப்போ வந்து அடிஷன் வித் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஓகேயா, அப்போ கார்போனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம இப்போ டைரெக்டாகவே போயிடலாம். ஓகே, சரி போட்டு காமிக்கலாம் பாருங்கள். இது மைனஸ் சார்ஜ் டெல்டா ப்ளஸ். ஓகேயா, இதில் RMgX. இது மெட்டல் வந்து மோர் பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இதுக்கு வரும், இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஆல்கைல் குரூப் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த இதுதான் நியூக்ளியோஃபைலாக அட்டாக் ஆகுது. ஓகேயா, இது வந்து இங்கே போய் ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே? ஓகேயா, கிடைக்கிறது வந்து இந்த காம்பவுண்ட் அடிஷன் காம்பவுண்ட் கிடைக்கும், OMgX. இங்கே வந்து இந்த கார்பனில் வந்து அல்கைல் குரூப் வந்து இதாயிரும். தென் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், H2OH ப்ளஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது இங்கே H இங்கே OH ஆட் ஆயிரும். ஓகே, அது இது H வந்து H ப்ளஸ் OH மைனஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து மைனஸுக்கு போகும், இது வந்து இது இங்கே போயிடும். ஓகேயா, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேயா, C இங்கே H இருக்குது, இங்கே H. ஓகேங்க, இங்கே R தென் OH. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்க, எப்படி இப்போ ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபார்மால்டிஹைடு வந்து ப்ரைமரி ஆல்கஹாலாக கொடுக்கும். ஓகே, RCHOH, R அதாவது மெத்தில், மெக்னீசியம், புரோமைடு இல்லைன்னா ஹாலைடு, எனி ஹாலைடு எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ இதில் CH இந்த மெத்தில் குரூப்பு இந்த கார்பனில் வந்து லிங்க் ஆயிரும். அப்போ CH3 தென் இந்த CH2OH தென் ப்ளஸ் MgOHX. புரிஞ்சா உங்களுக்கு? இது எப்படி இதே மாதிரி இந்த மெக்கானிசம் படி இப்படி போட்டிருக்கோம். இது வந்து இந்த மெத்தில் அல்கைல் எனி அல்கைல் குரூப் வந்து இந்த கார்பனோட லிங்க் ஆயிரும். ஓகேங்க, இந்த H இந்த H தான் CH2ன்னு போட்டிருக்கோம். இந்த CH3 CH2 தென் OH. இந்த ஹைட்ராலிசிஸ் ஆஃப்டர் ஹைட்ராலிசிஸ்க்கு அப்புறம் H2O. ஓகேங்க, அப்போ ஹைட்ராலிசிஸ்க்கு அப்புறம் ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ வந்து அசிட்டால்டிகைடு ஹையர் ஆல்டிகைடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். அது CHO எடுத்துக்கிட்டோம்னா ப்ளஸ் CH3 CMgX வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேயா, இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே ஆட் ஆகும். ஓகேயா, மெத்தில் குரூப் அதாவது இது ப்ளஸ் சார்ஜு, இது மைனஸ். ஓகே, இது ப்ளஸ். ஓகேயா, மைனஸ் இது. அப்போ இது இங்கே வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகி தென் ஹைட்ராலிசிஸ் நடந்து இந்த ப்ராடக்ட் வரும். நம்ம ரெண்டையும் ஒன் ஸ்டெப்பில் எழுதிருக்கோம். ஓகேயா, CH3 C
இந்த மெத்தில் குரூப் இங்கே போடுறோம். தென் CHOH. ஓகேயா, இந்த இதில் இருக்கிற CH தென் OH. ஓகேயா, ப்ளஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தென் ஹாலைடு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி கீட்டோன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. CH3 அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C double bond O plus methyl CH3 MgX. இந்த மெத்தில் குரூப் இங்கே ஆட் ஆகும். அப்போ ஆட் ஆகும் பொழுது நமக்கு ட்ரெஷரி ஆல்கஹால் கிடைக்கும் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது, அந்த இன்டர்மீடியேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது. ஓகேயா, CH3 then OH. ஓகேயா, ப்ளஸ் MgOH. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வித் வந்து ஆல்கஹாலோட ரியாக்ஷன் வித் அடிஷன் வித் ஆல்கஹால். இது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நடக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து உங்களுக்கு இந்த புரோட்டான் வந்து புரோட்டோனேஷன் நடக்கும். கார்போனைல் ஆக்சிஜன் வந்து புரோட்டோனேஷன் நடக்கிறதுனால இது வந்து மோர் நியூக்ளியோஃபிலிக் சென்டராக இது வந்து கார்பன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கோங்க. CH3CHO. ஓகேங்க, இப்போ இது வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணுறோம். ROH எடுத்துக்கலாம். இப்போ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை HCl. ஓகேங்க, இப்போ இது அல்கைல் குரூப்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ அல்கைல் குரூப் இது வந்து அட்டாக் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோனேஷன் நடக்கும். புரோட்டோனேஷன் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஓகேங்க CHOH தென் அல்காக்சி குரூப் இங்கே வந்து அட்டாக் ஆகும். OR மோனோ அல்காக்சி ஆல்கஹால் கிடைக்கும். மோனோ அல்காக்சி ஆல்கஹால். இப்போ இது வந்து ஹெமி அசிட்டால் ஓகேங்க, அதாவது 1 மாலிகுல் ஆஃப் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்பொழுது மோனோ அல்காக்சி ஆல்கஹால் கிடைக்கும். அனதர் மாலிகுல் ஆஃப் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும் பொழுது OH. அப்போ ஜெம் டை அல்காக்சி, அதாவது இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள். RCHOR. ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கார்பன் ஆட்டத்தில் 2 அல்காக்சிக் குரூப் இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு கார்பன் ஆட்டில் 2 குரூப்ஸ் லிங்க் ஆகிடுச்சுன்னா அது ஜெம் டைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அல்காக்சி குரூப் இருக்கிறதுனால ஜெம் டை அல்காக்சின்னு சொல்கிறோம். இதுவே அடுத்தடுத்த கார்பனில் இருந்துச்சுன்னா விசினல் டை அல்காக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, இப்போ இது ஜெம் டை அல்காக்சி ஆல்டிகைடு. அது அப்போ இதோட நேம் வந்து அசிட்டால். ஓகேங்க, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கீட்டோன் அசிட்டால் வந்து இப்போ வந்து அசிட் இது ஆல்டிஹைடே CHO. இது இப்படி நோட் பண்ணிக்கலாம். CH டபுள் பாண்ட் O. ஆல்டிஹைடே வந்து எத்திலீன் கிளைக்காலோட ரியாக்ட் பண்ணுறோம். அதாவது முதல்ல பார்த்தது மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோட பார்த்தோம். இப்போ டைஹைட்ரிக் ஆல்கஹாலோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, அப்போ இதை போடும் பொழுது இந்த ஆக்சிஜனும் இந்த 2 ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும், வாட்டராக ரிமூவ் ஆகும். ஓகே, -H2O. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகேயா, ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ இது வந்து நமக்கு வந்து நான் வாட்டர் ரிமூவ் ஆனோடனே நமக்கு வந்து RCH. ஓகேயா, இங்கே CH2 ஆக்சிஜன். ஓகேயா, சைக்ளிக் அசிட்டால் கிடைக்கும். ஓகேயா, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கீட்டோனை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கீட்டோன் வந்து இந்த இடத்துல நம்ம கீட்டோன் எடுத்துக்கிறோம். கீட்டோன் வித் அதாவது எத்திலீன் கிளைக்காலோட டைஹைட்ராக்சி ஆல்கஹாலோட நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிரும். அப்போ CH2 சைக்ளிக் காம்பவுண்ட் இப்படி கிடைக்கும். ஓகேங்க, இது சைக்ளிக் கீட்டால். ஓகேங்க, இது வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோட இந்த கீட்டோன் வந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அசிட்டோன் வந்து கீட்டோன் வந்து
மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் CH3OH மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோட நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா இதில் வந்து சைக்ளிக் கீட்டால் கிடைக்காது. இது வந்து கீட்டோன் வந்து எப்பொழுதுமே வந்து கீட்டால் வந்து சைக்ளிக் கீட்டால் தான் வந்து ஸ்டேபிள். நான் சைக்ளிக் கீட்டால் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் இது மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோட கீட்டோன் வந்து உங்களுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகாது. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அமோனியா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வித் அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவோட ரியாக்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? தேங்க்யூ.